வணக்கம். இந்த வீடியோவில் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அல்லது 2ஆம் அதிபதி திசை நடத்தினா அல்லது லக்னாதிபதி 2ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா அல்லது 6-10ஆம் அதிபதிகள் 2ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா அந்த காலகட்டத்தை உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு, தொழில் முன்னேற்றத்துக்கு அல்லது வேலை முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக 2ஆம் இடத்துல நிறைய காரத்துவங்கள் இருக்குது. உணவு இருக்குது, குடும்பம் இருக்குது, வருவாய் இருக்குது, தனம் இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் வருகை இருக்குது, புதுசாக ஒரு பொருளை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர்றது இருக்குது, உணவு இருக்குது, சுவை இருக்குது, முக அலங்காரம் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா அதுக்கான தயார்படுத்துதல் நடவடிக்கை இருக்குது, விரிவாக்கம் இருக்குது, முயற்சி இருக்குது. இது எல்லாமே 2ஆம் பாவம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம தொழில் முன்னேற்றத்தை பற்றி மட்டும் பார்க்குறதுனால குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தை மட்டும் எடுத்து இதில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த தயார்படுத்துதல் நடவடிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு அடுத்த பாவம். அதாவது லக்னம் அப்படின்னா நான், 3ஆம் இடம் அப்படின்னா என்னோட முயற்சி. அப்போது எனக்கும் என்னோட முயற்சிகளுக்கும் செயல்களுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா தயார்படுத்துதல் நடவடிக்கை. எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வெளிப்படுத்த போகிறேன், பேச போகிறேன் அல்லது தயார்படுத்த போகிறேன் அப்படின்னா அது 2ஆம் பாவம். ஸோ பேச்சு, தயார்படுத்துதல், விரிவாக்க முயற்சி, இது எல்லாமே 2ஆம் பாவத்தை குறிக்கும். ஸோ உங்களுக்கு 2ஆம் பாவத்தோட தசா அல்லது புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில் விரிவாக்க நடவடிக்கையை எடுக்க போகிறீங்க. இருக்கிற ஒரு வேலையிலிருந்து அல்லது இருக்கிற ஒரு தொழிலிருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. புது கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறீங்க, புது ப்ராஜெக்டை உருவாக்க போகிறீங்க, அல்லது உங்கள் கம்பெனியில் புது மெஷின்ஸு, எக்யூப்மெண்ட்டு அல்லது புது நபர்களை எடுக்க போகிறீங்க. அது மூலிமா உங்கள் தொழில், உங்கள் வருமானத்தை பெருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 2ஆம் இடத்து திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலே ஓரளவு இந்த தொழிலுக்கும் வருமானத்துக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். ஆனால் இந்த 2ஆம் இடத்து திசை எப்படி நடக்கும், எப்படியெல்லாம் அந்த விஷயங்கள் செயல்படும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, அதாவது நீச்சமாக இருக்கா, அஸ்தங்கமாக இருக்கா, வக்ரமாக இருக்கா, அல்லது ராகுவாக இருக்கா, கேதுவாக இருக்கா, இல்லை சுக்கிரனாக இருக்கா, செவ்வாயாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வருமானம், அந்த முயற்சி, அந்த விரிவாக்க நடவடிக்கை அமையப்போகுது. உதாரணத்துக்கு 2ல் கேது இருந்து தசை நடத்துது அல்லது புத்தி நடத்துது அப்படின்னா அந்த விரிவாக்க நடவடிக்கையில் அல்லது முயற்சியில் கொஞ்சம் கம்மியாக தான் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா கேதுங்கிறது விரிவடையாது, சுருக்கும். ஸோ உங்கள் முயற்சி ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும், பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். திடீர்னு நீங்கள் செய்கிற முயற்சியில் சின்ன சுணக்கம் அல்லது சின்ன ஒரு சலிப்பு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த வேலை நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு சலிப்போடையே, ஒரு முயற்சி கம்மியோடையே அந்த வேலை நடக்கும். இதுவே ராகு இருக்குது அப்படின்னா பிரம்மாண்டமாக நடக்கும், இன்னும் உத்வேகமாக நடக்கும். அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன லேட் ஆனாலும் செஞ்சே ஆகணும்னு அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது குறுக்கு வழியோ அல்லது நேர்மையான வழியோ, ஆனால் அந்த விரிவாக்க நடவடிக்கை நடந்தே ஆகும். இதுவே செவ்வாய் இருக்குது அப்படின்னா இன்னும் வேகமாக அந்த விஷயத்தை, முன்னேற்றத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம். இதுவே சுக்கிரனாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாமல் சுமூகமாக ஒரு நல்ல பண வரவோட ஒரு சமாதானமாக அந்த முயற்சிகள் நடக்கும். ஸோ இப்படி எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த விரிவாக்க நடவடிக்கை, வருமானம், உங்களோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னும் பலன்கள் மாறுபடும். அது எப்படின்னா, இப்போது 2ல் இருக்கிற கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா 1க்கு 2 தடவை முயற்சி பண்ணணும். நீச்சமாக இருக்குது அப்படின்னா பண்ணுற முயற்சியில் கொஞ்சம் சுணக்கம் அல்லது தகுதி குறைவான சில செயல்கள் இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தரோட கைடன்ஸு அந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நல்ல விதமாகவே அந்த செயல் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பொருளாதார நடவடிக்கை, விரிவாக்க நடவடிக்கை இருக்க போகுது. அது எந்த கிரகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த செயல் அமையும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அமையும். ஸோ இந்த 3 கண்டிஷனை பொறுத்து உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் அல்லது 2ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி 2ல் இருந்து தசை நடத்துகிற காலங்களில் நீங்கள் கவனமாக எப்படி செயல்படணும்னு யோசித்து பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி. நம்ம சேனலில் எந்த மாதிரி சேவைகள் வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜாதகர் வர்றாங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் என்ன, க்ரியேட்டிவிட்டி என்ன, அவங்க எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஒரு ப்ரெஷர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்களோட லக்னம் லக்னாதிபதி சந்திரனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த நேச்சருக்கான தொழில் என்ன, வேலை என்ன, இல்லை எந்த மாதிரி செயல்களை அவங்க திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து 9 கிரகத்தோட தசாபுத்திகள்லையும் என்ன செஞ்சால் தொழிலில் முன்னேறலாம், எப்படி நடந்துக்கிட்டால் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத விரிவான எக்ஸ்பிளனேஷனை அதில் நம்ம வழிகாட்டுவோம். இது உங்கள் தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். இது பிடிஎஃப் மூலயமாவோ, வாட்ஸ்அப் மூலயமாவோ, மெயில் மூலயமாவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலயமாவோ உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.